பிரியமானவர்களே, நன்மை செய்கிற ஆண்டவர் இயேசு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். அனுதினம் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் அவரோடு நடக்கிறதுனால உங்களோடு அவர் பேசுகிறார். அப்போ நீங்கள் ஆண்டவரோடு நடக்க உங்களை அர்ப்பணித்து தினந்தோறும் அதை பின்பற்றணும். சரியா? சரி, ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மை. உங்களுக்கு ஏதாவது குறை இருக்குதா? ஒரு குறைவு இருக்குதா? ஆமாங்க, எனக்கு சரீரத்தில் இந்த வியாதி வந்துச்சு, தான் என் வாழ்க்கையில் குறையாக இருக்குது. என் மகளுக்கு நான் திருமணம் நடக்கலைங்க, அந்த குறையாக இருக்குது. எனக்கு ப்ரொமோஷன் வர வேண்டியது வரல, பார்த்துக்கிடுங்க, அதான் ஒரு குறைவாக இருக்குது. இந்த கடன்காரங்க நெருக்கிக்கிட்டே இருக்காங்க, அதான் வாழ்க்கையில் குறைவாக இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு குறைவில் இருக்கீங்களா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. எல்லா நன்மையும் பூரணமாக இருக்கும். உங்களுடைய வேலையில், வருமானத்தில், ஃபேமிலியில், பிள்ளைகள் காரியத்தில், பிஸ்னஸ் காரியத்தில் எல்லாமே அந்த நன்மைகள், உங்களுக்கு தேவையான நன்மை ஆண்டவர் பூரணமாக தருவார். குறைவில்லாமல் ஆண்டவர் தருவார். அப்போ குறைவாக இருக்குன்னா என்ன காரணம்? ஆண்டவர் உண்மையை தேடுறோமா? 1 மணி நேரமாவது காத்திருந்து ஜெபிக்கணும். அதிகாலையில் எழுப்பி முழங்கால நின்று வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுறது தான் கர்த்தரை தேடுவது. இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களா? காத்திருந்தீங்களா? வசனத்தை தியானிச்சிங்களா? கர்த்தரை தேடினீங்களா? ஆண்டவரை தேடுறதே இல்லை, எல்லாம் ஈஸி கோயிங்காக இருக்குது. அது தப்பு. கர்த்தரை தேடணும். அவருக்கு நேரமே கொடுக்கறது இல்லை, அவரை தேடுறதும் இல்லை, வசனத்தை வாசிக்கிறதும் இல்லை. எப்படி நன்மை உண்டாகும்? அப்போ அவரை தேடுகிறவர்களுக்கு தான் ஒரு நன்மையும் குறைவுபடாது. வாக்குத்தத்தம் அதுதான். அப்போ நீங்கள் ஆண்டவரை தேட நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இன்றையிலிருந்து ஒழுங்கா உம்முடைய பிரசன்னத்தை நான் தேடுவேன், உம்முடைய முகத்தை நான் தேடுவேன், அதற்கு உம்முடைய வசனத்தை நான் தியானிப்பேன், நான் ஜெபத்தில் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பேன், உம்மை நான் தேடுவேன். நீ ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. எந்த காரியத்தில் குறைவாக இருக்கிறீங்களோ அதில் ஆண்டவர் அற்புதம் செய்து நிறைவாக்கி தருகிறதை நீங்கள் பார்ப்பீங்க. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு உறுதியாக ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு இருக்கிறாங்க. இனி தினந்தோறும் கர்த்தருடைய முகத்தை தேடுவேன், வசனத்தை தியானித்து ஜெபம் பண்ணி அதிகாலையில் உம்மை தேடுவேன் என்று அர்ப்பணித்திருக்கிறாங்கப்பா. உங்க வசனத்தின்படி உம்மை தேடுகிற மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லி இருக்கிறீங்க. அந்த குறைவை மாத்திருங்கப்பா. அவங்க வேலையில், குடும்பத்தில், பிஸ்னஸில் ஏதோ ஒரு குறை காணப்படுது, அதை மாத்திருங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த குறை மாறிடட்டும். ஒரு நிறைவான ஆசீர்வாதம் உண்டாயிரட்டும். எனக்கு ஒரு குறையும் இல்லை, ஆண்டவர் எனக்கு நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார்னு இந்த பிள்ளைகள் சொல்லும்படி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.